எதுக்கு எனக்கு போய் காப்பி தண்ணி குடிக்கிறது? காப்பி தண்ணி குடிச்சா உடம்பெல்லாம் எரியுது. அதான் சரி உரம் ஊற்றி வச்சுட்டோம்னா நான் இது தயிராயிடும், அதுக்கப்புறம் மோரை கடைஞ்சிக்கலாம் அப்படின்னு என் வீட்டில் உள்ளவள்கிட்ட சொல்லிட்டு போனேன். ஒன்றும் செஞ்சு வைக்காம அப்படியே இருக்கிறா. இப்பதான் மதியானம் சாப்பாட்டுக்கு வந்து பார்க்குறேன், எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது. கரண்டு போயிடும்னு சொல்லித்தான் உரம் வாங்கிட்டு வந்து ஊற்றி வைப்போன்னு பார்த்தேன். இருந்தா அதில் கொஞ்சம் கொடுங்க. இந்தா ஊற்றி எடுத்துட்டு வரேன். அப்படியே கொஞ்சம் தயிர் இருந்தா சேர்த்து ஊற்றி கொடுங்க மதியானம் சாப்பாட்டுக்கும். இருக்கிறதே கொஞ்சோண்டு தாம்மா, அதுக்கேத்தாப்புல ஊற்றி எடுத்துட்டு வரேன். என்ன தர்ஷினி உட்காந்துருக்கா? ஓய் தர்ஷினி. அடடே வாங்க, வராத விருந்தாளிலாம் வந்திருக்கீங்க. வாங்க வாங்க, இப்பதான் ஊருக்கு கண்ணு தெரிஞ்சதோ. அண்ணே என்னண்ணே இப்படி உடம்பு இழைச்சு போய் கிடக்குறீங்க? இவ சோறாக்கி போறாளா இல்லையா? இவ நல்லா கொழுத்த பண்ணி மாதிரி இருக்கா. நீங்க என்ன இருக்க இருக்க இழைச்சுக்கிட்டே போவீங்க? குடும்பத்துக்காக உழைச்சு ஓடா தேஞ்சு போயிட்டீங்க. ஏண்டி கண்ணு இருக்கா இல்ல கண்ணு எதுவும் தெரியலன்னா கண்ணாடி எதுவும் வாங்கி போடுறி? அவரை பார்த்தா ஓட தேஞ்ச மாதிரி இருக்கா? கல்யாணம் ஆன புதுசில் வந்து இப்போ விட உடம்பு கொஞ்சம் பூசி போய் தொப்பை போட்டு போய் கிடக்குறாரு. இவர் இழைச்சி போய் இருக்கிறாரு. என்னம்மா பண்ணுறது? தலையெழுத்தேன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இல்லைம்மா, சின்ன பொண்ணு சமையல் சூப்பராக இருக்கும், அப்படி சொல்லாதம்மான்னு சொன்னேன். யோ சோடாபுட்டி, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும். சரியா? நீ ரொம்ப காது குத்தாத. மனசுல இருக்கத்தான் வாய் வழியா வந்துருச்சுல்ல. வாங்க தம்பி, வாமா வா. என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. என்னம்மா வாரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. சொல்லுங்க, இதை எடுத்து ஆக்க வைக்கன்னு இருந்திருக்கோம். ஐயோ ஒன்னும் சொல்லாம வந்திருக்கீங்க பாரு. ஐயோ என் பேர என்னன்றான், தூங்குறானா? என்னங்கத்த? என் கண்ணு, என் தங்கம், என் செல்ல பிள்ளை கண்ணுக்குள்ளேயே இருந்தான். எப்படா மறுபடியும் பார்க்க வருவோம்னு நினைச்சேன், வந்துட்டான்டாப்பா. ஏப்பா வந்தா ஒரு வெளியில நிக்க வச்சிட்டு இருப்பியா? போய் ஒரு காப்பி நீர் வை இப்போ. ஐயோ அடிக்கிற வெளுக்கு காப்பி தண்ணியா அதெல்லாம் ஒன்றும் வேணாம். வாங்கப்பா உள்ள உட்காருங்க, நான் போய் இந்த ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் எலுமிச்சம்பழத்துல. ஏப்பா வந்தா உங்களுக்கு எலுமிச்சம்பழத்துல ஜூஸ் போடுறியா? போய் கடையில கலர் எதுவும் வாங்கிட்டு வா. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. இருக்கு தம்பி, இந்த உடனே ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த பொட்டி கடையில வச்சிருப்பாங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்த சின்ன கேளு, அவ பாட்டுக்கு வெளியே இருக்கிறத எடுத்து கொடுத்து போடுவா. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் இப்போ கிளம்பணும். கிளம்பணுமா? என்ன தம்பி இத்தனை நாள் கழிச்சு இப்பதான் வந்திருக்கீங்க, வந்த உடனே கிளம்புறேன்றீங்க? சென்னை போகணுங்கத்த, மீட்டிங் இருக்கு, அதனால தான் 2 நாள் ஆகும் நான் வரத்துக்கு. அதான் சின்ன பொண்ணு கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கட்டும்ட்டு தான். அது கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டுமா? என்ன தம்பி சொல்றீங்க? தாத்தா உடனே நீ பயந்துக்காத. அவரு மீட்டிங் போறதுனால என்னை இங்க இருந்துட்டு வர சொல்லிட்டாங்க. ஐயோ அது சம்மந்திக்கு தெரிஞ்ச திட்டுவாங்களே. அதெல்லாம் என் மாமியார் முழுசா பர்மிஷன் கொடுத்துட்டாங்க போயிட்டு வான்னு. அதனால யாரும் நம்மள எதுவும் சொல்ல முடியாது. சும்மாவே உன்னை அனுப்ப மாட்டாங்க. புள்ள பத்த அன்னைக்கு 30 நாள்ல கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. நாங்க பாத்துக்கிறோம் வச்சுக்கிறோன்னு இப்ப விட்டுட்டாங்க. என்னடி நானே மாமே சண்டையா? அதான் வந்து கூட்டிட்டு வந்து விட்றா அப்படியோ? ஆட கடவுளே, பிறந்த வீட்டுக்கு வந்தாலே இம்புட்டு பிரச்சனையா? புகுந்த வீட்டுல காலம் முழுக்க கிடக்கணும் போல இருக்கே. வரலனா வரலன்றீங்க, வந்தா பிரச்சனையான்றீங்க. உங்ககிட்ட எல்லாம் என்ன பண்றதுனே தெரியலையே. நீங்க பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது. அம்மாவும் இந்த வாரத்துல வாரேன்னு இருக்காங்க. அப்படிங்களா தம்பி? சரிங்க. அதுவும் இல்லாம சின்ன பொண்ணு எங்க போறா வாரா, எங்கேயும் போறதில்ல. நானும் அங்க 2 நாள் இருக்க மாட்டேன். பிள்ளைய பார்க்க வைக்கவும் அம்மாவால முடியாது. அதான் சரின்னு இங்கே கூட்டிட்டு வந்தாச்சு. அம்மாவையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கலாம் இல்லைங்கப்பா. அவ ஒத்தையில என்ன பண்ண போறாங்க அங்க? பாத்தியா, இப்படி ஒரு தாயை பார்த்துருக்கீங்களா? எனக்கு ஒரு தாய் வச்சிருக்கு பாரு எப்படின்னு. புள்ள வந்து சந்தோஷமா இருக்கட்டும்னு பார்த்தா அப்பையும் சலங்கையும் சேர்த்து கூட்டிக்கிட்டு வரணும்னுது. இதெல்லாம் ஒரு தாயா இல்ல தாயான்னு கேட்குறேன். தம்பி பரவாயில்லடா, வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு கிரிட்ஜுன்னு எல்லாம் வாங்கி போட்டிருக்காங்க. நம்ம பிள்ளைக்கு இங்க வந்து எந்த குறைவும் இல்லடா. கொஞ்ச நேரம் கம்மனிக்கிறோமா? எல்லாரும் வந்திருக்கலாம் இல்லைங்களா? ஏன் இப்படி அவங்களெல்லாம் விட்டுவிட்டு வந்துட்டீங்க? வேலைங்க அதான். நான் நீங்க நேரமா வருவீங்கன்னு சொல்லிட்டு பையனை முன்னையே அனுப்பி வச்சுட்டேன். இம்புட்டு நேரம் ஆயிப்போச்சு. ஆட பஸ்ஸே கிடைக்கலப்பா. வந்து நின்று சலிச்சு போச்சு. அப்புறம் தான் சரி ஒரு பஸ் வந்தது, அதுவும் சரியான கூட்டம். சரி இதுக்கு மேலே விட்டோம்னா எத்தனை மணிக்கு பஸ் வரும்னு தெரியாது. கூட்டத்தோட கூட்டமாக ஏறிடுவோன்னு ஏறிட்டோம். அப்புறம் பாதி தூரம் வந்தோடனே தம்பி ஃபோன் போட்டு எங்கே இருக்கீங்கன்னு கேட்டுச்சு. நாங்கள் இந்த பாதி தூரம் வந்துக்கிட்டு இருக்கோம்பானே, நீங்கள் அங்கேருந்து கூட்டத்தில் எப்படி வருவீங்க, நீங்கள் அங்கேயே இறங்குங்க,
நான் தான் வண்டி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்த தம்பி அம்புட்டு தூரம் வந்து 2 கிலோமீட்டர் தாண்டி வந்து எங்களை கூட்டிகிட்டு வந்தாரு. அதுக்கு நீங்க அங்கேயே பஸ் ஸ்டாண்டு சொல்லியிருந்தீங்கன்னா அங்கேயே வண்டி எடுத்துட்டு வந்து கூட்டிட்டு வந்திருப்பான்ல. அட இதுதான் அதைத்தாயா சொன்னேன், நம்மள கூட்டிட்டு வாப்பான்னா அங்கேயே வந்துருவான்னு. இவங்க தான் கேட்கல. ஆயிரம் இருந்தாலும் நம்ம ஒரு வார்த்தை அப்படி கூப்பிடக்கூடாது இல்லைங்களா? இதுல என்னங்க இருக்குது, வண்டி இல்லைன்னா பிரச்சனைன்னு சொல்லலாம். இந்த வண்டி இருக்குது இல்லைங்களா, அதுல கூட்டிட்டு வரதுல என்ன ஆகி போகுது? அது சொந்த வண்டியும் இல்லை இல்லைங்களா, வேற பக்கம் தானே வண்டி ஓட்டிட்டு இருக்கா. அப்படி ஆமாங்க, வேற ஒருத்தர் வண்டி தான், இருந்தாலும் எதுவும் சொல்ல மாட்டாரு. ஓ சரிங்க சரிங்க. என்னம்மா வீடெல்லாம் பிடிச்சிருக்கு தானே? அதெல்லாம் நீட்டா இருக்குங்கண்ணே, எந்த குறையும் இல்ல. புள்ள வந்து நம்ம வீட்டுல கஷ்டப்படுவா இப்பன்னு நினைக்காதீங்க. வெளியில விறவடுப்பு, உள்ள கேஸ் அடுப்பு எல்லாமே இருக்குமா, எந்த குறையும் இருக்காது. பிள்ளைக்கு ஜாமான் சட்டுமே அப்படித்தான், மாசத்துக்கு ஒருக்கு மொத்தமா வாங்கி போட்டுருவோம். இப்படி அரிசி பருப்புக்காக போய் போய் நிக்கணும்ன்றதெல்லாம் இல்ல. சரிங்க சரிங்க. அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் நம்மளோட நல்லா பழகுவாங்க, பேசுவாங்க, வைப்பாங்க. யாரு கூட எந்த குடைச்சலும் இல்ல, ஒன்றும் இல்லைங்க. சரிங்க. ஏய் ஏ வள்ளி, வாடகை காசு உன் புருஷன் இன்னைக்கு கொண்டு வரேன் அன்னைக்கு கொண்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எப்படி கொண்டு வந்து கொடுக்கறதா இருக்கீங்க? ஐயோ, இந்த தங்க அக்கா வந்துருச்சா? அக்கா அக்கா, அவர் வெளியே போயிருக்காருக்கா. ஆமாண்டி, அவன் நான் வரும்போதெல்லாம் வெளியே போவான். வெளியே போறான் வெளியே போறான் வெளியே போறான். ஏன் அவன் வீட்லயே இருக்க மாட்டானா எப்பயும்? இங்க பாரு, எனக்கு இன்னைக்கு வாடகை வந்தே ஆகணும். நேத்து பிடிச்சி போட்ட போட்டு வீட்டுக்கு வந்து வாங்கிக்கங்கன்னா இன்னைக்கு வீட்லயே இல்லையா? ஆரேன்னு சொன்ன உடனேயுமே ஊரை விட்டு ஓடிட்டானா? ஐயோ இல்லக்கா, ஒரு ஒழுங்கு மரியாதை எனக்கு இன்னைக்கு வாடகை காசு வந்தாகணும். வரலன்னு வை, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். என்னைக்குதான் மனுஷியா இருந்திருக்கு அக்கா? பொழப்பே இல்லக்கா, வேலை வெட்டியே இல்ல. இந்த வருஷம் பிறந்ததுல இருந்து சரியான கஷ்டங்க. குடும்பத்துல அடுத்து அடுத்து செலவு செலவு செலவுக்கா. ஆமாண்டி, உங்களுக்கெல்லாம் கஷ்டம் வரும், எங்களுக்கெல்லாம் கஷ்டமே வராது பாரு. எனக்கு 1008 கஷ்டம் இருக்குது சரியா? அக்கா இல்லக்கா, ஊர்ல வேற விசேஷம் வச்சு விட்டாங்கக்கா நாத்தனார் வீட்டுல. அப்புறம் அதுக்கு போய் செலவு பண்ணிட்டு வந்ததுனால கையில 10 காசு இல்லக்கா. இருந்தா நானே கொண்டு வந்து தரேங்க. ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. புருஷன் 1 வாரம் டைம் கேட்டான், நீ 2 நாள் டைம் கேக்குறியா? மொத்த குடும்பத்துக்கும் என்னைய பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல. 2 நாள் தான் டைம் கொடுப்பேன். அதுக்குள்ள காசு பணம் வரலன்னு வை, மொத்த ஜாமான் சட்டு வெளியே கிடக்கும். புள்ள குட்டிக்காரின்னு தான் வாய மூடிக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். சரிங்கக்கா. இந்த வேலு பையன் எங்க வீட்டுல இருக்கானா? எங்க? அவரு வீட்டுல தாங்கக்கா. கூப்பிடு. வேலண்ணே வேலண்ணே. ஏமா வெளியே யாரோ கூப்பிடுறாங்க, இருங்க என்னன்னு கேட்டு வந்துடுறேன். அண்ணே, ஹவுஸ் ஓனர் வந்திருக்காங்க. என்ன வேலு, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா? என்ன நம்ம ஊரு தங்கம் இங்கே வந்திருக்கிறான்? என்ன வீட்டுக்கு வெளியே செருப்பு ஊறுபட்டது கிடக்குது? பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப நாளா பொண்ணு தேடிக்கிட்டு இருந்தவங்களா, அதான் இப்ப பொண்ணு வீட்டுக்காரவங்களாம் வந்திருக்காங்க. ஏக்கா, என்கிட்ட மட்டும் வாடகை காசு கேக்குறீங்க, அவங்க கிட்ட கேட்கல? அவங்க என்ன ஒன்ன மாதிரியா? கரெக்டா டான்னு ஒண்ணு பிறந்துச்சுன்னா அவங்க பையன் பேங்க்ல இருந்து அப்படியே அனுப்பிடுவான். உங்ககிட்ட தான் வந்து நான் தொண்ணாந்துகிட்டு இருக்கணும், காசு கொடுங்க காசு கொடுங்கன்னு. அவங்களாம் கரெக்டா இருப்பாங்க, நாணயமானவங்க. ஏன் வெளியவே நிக்கிறீங்க, உள்ள வாங்க, காப்பி தண்ணி குடிக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க, வெளியே செருப்பெல்லாம் நடந்துச்சு, அதான் என்ன எதுன்னு பார்க்க வந்தேன். சரி பாருங்க, வரட்டுங்களா? இந்த நிக்கிறது சாந்தா. வாங்க தங்கம், இந்த பக்கம். எங்கிட்ட ஒரு 10 வீடு கட்டி விட்டுருக்கோம்ல, அதை எல்லாரும் வாடகை வசூல் பண்ணிட்டு போலன்னு வந்தேன். உங்க பொண்ணுதான் கேட்டிருக்காங்களோ? ஆமாங்க. சரி சரி, பையெல்லாம் தங்கமான பையன், குறையவே இல்லை சரியா? உன் பிள்ளைக்கு ஏத்த பையனா இருப்பான். சரி தங்கம், நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். வேலு நல்ல குடும்பம், நம்ம வம்பு தண்டைக்கு எதுக்கும் போக மாட்டாங்க, தான் உண்டு தான் வேலை ஒன்றுன்னு இருப்பாங்க. இந்த குடும்பத்தில் பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். வசதியெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கும் சரிங்களா? நீங்களும் நல்லபடியாக பிள்ளைய பார்த்துக்கணும், எந்த சண்டை சச்சரவும் இருக்கக்கூடாது நாளை பின்ன சரிங்களா? எங்கள் ஊர் பொண்ணை கட்டி கொடுக்குறோம், நல்லபடியாக பார்த்துக்கணும். அதெல்லாம் நீங்க சொல்லணுங்களா? நல்லபடியா பார்த்துப்போம். கல்யாணம் எப்போ வைக்கிறதா இருக்கீங்க? நம்ம கையிலையும் மடியிலையும் ஒன்றும் பெருசாக இல்லை, கொஞ்சம் காசு சேர்த்துக்கிட்டு இது லோனுக்கெல்லாம் கேட்டிருக்கோம், அதில் ஏற்பாடானோனையும் நல்லபடியாக பண்ணிடலான்னு. ஓ அப்படியா? சரி சரி, நல்லபடியாக பண்ணுங்க. நல்ல குடும்பம் தான், தாராளமாக பொண்ணை கொடுக்கலாம், நீங்களும் தாராளமாக பொண்ணு எடுக்கலாம். நல்ல குடும்பம்.